ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தையிலேருந்து இன்னைக்கு சொல்லிக் குடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர் இதுவா போயிடுச்சு. எஸ். ஈவன் வந்து ஜாப்க்கு போம்போது அதோட இம்பேக்ட்ட நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து சின்ன வயசுல என்ன பார்க்குறோமோ, அதே தானே அந்த குழந்தைங்க பெருசானா பண்ணும். ம். இமிடியேட்டா ஜாப்க்கு போயிட்டாங்க அப்படின்னா, சேலரிய வச்சு ஒரு மொபைல் வாங்கணும், கேட்ஜெட்ஸ் வாங்கணும். அது கொஞ்சம் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸா நெனச்சுப்பாங்க. ஸோ நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும். எஸ். ஸோ ட்ரெஸ் பண்றது ஓகே தான். அத நெறைய அவங்க சம்பாதித்த மீறி அவங்க வந்து நெறைய ஸ்பெண்ட் இது எல்லாம் வந்து எங்க கண்ட்ரோல் ஆகும் அப்டின்னா, நம்ம போடக்கூடிய சீட். சீடுனாக்கா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுதான் நம்ம வீட்ல ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, நம்ம குழந்தைங்க வீட்ல இருக்கும்போது எல்லா டேஸும் குழந்தைங்களும் வந்து கிளாஸஸ் அது இதுன்னு போயிடுறாங்க. ஆஃப்டர் ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் டியூஷன் போயிடுறாங்க. அவங்க வந்து எல்லாரும் இருக்க முடியும் அப்டின்னா ஒரு சண்டே தான். ம். அட்லீஸ்ட் அந்த சண்டே ஒரு டைனிங் டேபிள்ல நம்ம இருக்கோம் அப்டின்னா, ஃபேமிலியோட உட்காந்து பேசணும். அப்ப நீங்க ஷேர் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம வீட்ல இது பண்றோம், இத பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இது இவ்ளோ செலவாகுது. கரெக்ட்டா? ஸோ அதேபோல இது நான் டாடி வந்து இந்த மாதிரி வாங்கினாரு. ஸோ ம். டாடி வந்து அவருடைய ஜாப்ல அ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால கிடைச்ச அப்ரிசியேஷன். அப்ப நீயும் படிச்சதுன்னா ஒரு விஷயம் கிடைக்கும். ம். இப்படிலாம் வந்து குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு பேரண்ட்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட்.